5 மாசம் கையில அதிகாரம் இருந்தா என்னென்ன செய்யலாம் தெரியுமா? டிராபிக் ரூல்ஸ் பத்தியோ வேற எந்த ரூல்ஸ் பத்தியும் கவலைப்படாம அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஜனங்களை அப்படி வழிக்கு கொண்டு வரலாம். இருந்தும் பிரயோஜனம் இல்லாம எந்த நேரத்திலையும் இழுத்து மூடுறதுக்கு ரெடியா இருந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வர முடியும். நேர்மை இல்லாத பொறுப்பு இல்லாத கான்ட்ராக்டர்ஸ், ஆபீசர்ஸ், டாக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள திருத்த முடியும். எந்த பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த சட்டமும் நியாயமும் சாமானிய மக்களுக்கு தான், எங்களுக்கு இல்லன்னு மனசாட்சியே இல்லாம அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தப்பான அரசியல்வாதிகளை, சாரி அந்த தீவிரவாதிகளை எப்படி பயமுறுத்த முடியும் தெரியுமா? லைக் திஸ். ஒரு தடவை ஆட்சியை புடிச்சிட்டா போதும், மக்களுக்கு சேவை பண்றதா அவங்க வேலைங்கிறத மறந்து போய் அவங்கள பயமுறுத்தி பொழைச்சிட்டு இருக்கிற அந்த ரவுடி அரசியல்வாதிகளை அவங்க ஊருக்கே போய் பொண்ணுக்கு போக வைக்க முடியும். காலங்காலமா இங்க யாருக்குமே தெரியாத கிராமவாசிகளோட கஷ்டத்தை இனி அவங்க கிராம எல்லையை தாண்டாம அவங்களுக்கு அவங்களே தீர்த்துக்கிற மாதிரி உண்மையான கிராம சுயாட்சி அதிகாரத்தை தர முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த ஐ டோன்ட் நோ அப்படின்னு ஒத்துக்க முடியும். பட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே திஸ், ஐ நோ. 5 மாசம் 13 நாள் அதிகாரத்துல இருந்தே இவ்வளவு செய்ய முடியும்னா 5 வருஷம் 10 வருஷம் அதிகாரம் கிடைச்சா எவ்வளவு அற்புதங்களை செய்ய முடியும்.